இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா என் ஹாஸ்டல் வெளியில இதான் வந்து மெயின் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் இதுதான் நான் ஸ்டே பண்ற ஹாஸ்டல். இப்போ நம்ம சுத்தி காட்ட போறேன். அண்ட் அதுக்கும் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் காட்ட போறேன். இவங்க தான் எங்க காலேஜ் இருக்கிற சீனியர். அவங்க பேர் ஜோ. ஹாய் சொல்லுங்க. இப்போ இவங்க கூட தான் நம்ம சேர்ந்து இந்த ஹாஸ்டல் vlog பார்க்க போறோம். போலாம். ரொம்ப க்ளோஸ் அப்ல போகுது இவங்க வந்து. அப்புறம் இது வந்து எங்க காலேஜ்ல இருக்கிற வாட்ச்மேன் இருக்கிற இடம். நம்ம வந்து 10 மணிக்குள்ள இங்க வந்துடணும். அதுக்கு மேல நம்ம வெளில இருந்தோம்னா வாட்ச்மேன் உள்ள விட மாட்டோம். ஸோ வந்து நம்ம 10 மணிக்குள்ள இங்க ஹாஸ்டல் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் இங்க இருக்கிறது வந்து ஷட்டில் விளையாடுற கோர்ட்டு. போர் அடிச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நைட் டைம்ல. சம்மர்னால இப்போ ரொம்ப விளையாடுவாங்க. இப்போ கொஞ்சம் ஆள் இல்லை. ஒரு 2 நாள் காலேஜ் எங்களுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 days லீவ் விட்டாங்க. அப்புறம் இப்போ காலேஜ் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த அக்கா பேரு மகா. இவங்களும் எங்க காலேஜ்ல இருக்கிற சீனியர். வீடியோ எடுக்கன்னு திரும்பிட்டாங்க. நம்ம இப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தோம்னா உள்ள என்டர் ஆயிடலாம். இந்த சைடு ஃபுல்லா கிளாஸஸ் நடக்கும். கொஞ்சம் ரொம்ப ரேரா நடக்கும் கிளாஸஸ். அப்படி நடக்கிற கிளாஸ்க்கு நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய்க்கலாம். எல்லாமே சீனியர் நல்லா இருக்கும். இங்க உட்கார்றதுக்கு நிறைய பெஞ்ச்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எஸ், நம்ம சம்மர் டைம்ல வெளியில உட்காரலாம். எஸ். உட்காருங்க. உங்களுக்கு சரி, அக்காவுக்கு டயர்டா இருக்கு. அக்கா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. டாடா. ஹாஸ்டல் உள்ள நம்ம இப்ப நுழைய போறோம். எஸ், இதுதான் எங்க ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ். நம்ம பசிச்சுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்நாக்ஸ் கூட வாங்கிக்கலாம். நீங்க கேண்டீன் மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா கேமரா இருக்குது தெரியும். இது உள்ளே இருக்கும், வெளியிலே இருக்கும். எல்லா இடமே மானிட்டர் பண்ணுவாங்க. நைட் பஸ்ன்னா ரொம்ப வெளியெல்லாம் போக தேவையில்லை. இங்கேயே கூட நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம பையா. ஹாய் பையா. Hello bhaiya, assalamu alaikum. How are you? Fine bhaiya. Yes, I will give the 70 later. 70 rupees today evening. I will give it. Yes, say hi. Hi. இதான் எங்களோட கேண்டீன். மெஸ்ஸியா மெஸ். எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமா, படிக்கணும்னா கூட நைட் இங்க கூட உட்காந்து படிக்கலாம். இன்னைக்கு வந்து ரசம், வேற என்னது, ராஜ்மா, அப்புறம் இங்க சப்பாத்தி. சப்பாத்தி உள்ள இது பண்ணி வச்சிருக்காங்க. நோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இங்க சர்வ் பண்ணுவாங்க. டாடா. அது நம்ம பையா தான். நல்லா பேசுவார் நம்ம கிட்ட. அவர்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கலாம் நம்ம டெய்லி வேணும்னா. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே தான் ரூம்ஸ்லாம் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர் வரும். எஸ். இங்க வாஷிங் மிஷினுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம லாண்ட்ரிக்கெலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆச்சுன்னா ஏஜேன்னு சொல்லுவாங்க. இங்கே க்ளீன் பண்ணுறவங்க கொஞ்சம் வயசு மிடில் ஏஜ் உமனை வந்து ஏஜே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எஸ், செகண்ட் ஃப்ளோர். ரூம்ஸ் எல்லாம் நான் ஒரு ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வீடியோ இருக்குது, அதை நான் அப்படியே ப்ளே பண்ணிடுறேன் சைடில்.
இது சைடில் இருக்குது ரெஸ்ட் ரூம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இதை உங்ககிட்ட காட்ட முடியாது. அண்ட் இது வந்து லாண்ட்ரி பிளேஸ். நம்ம கிளாத்ஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். கிளாத்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. எஸ், இல்லை அந்த ஹாஸ்டலுக்கு ஸ்பெஷலாக ஒரு இது சொல்லணும்னா எல்லா ரூமுக்கும் வெளியில் இங்கே பால்கனி இருக்கும். எனக்கு இந்த ஹாஸ்டலில் பிடிச்ச ரெண்டாவது விஷயம் அது இதுதான், பால்கனி. எஸ், சீனரி வாஷ் பண்ணிட்டு நம்ம இங்க காய வச்சுக்கலாம் பால்கனில. ஆமாம், வின்டர் டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா அது அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது. அந்த ஸ்டாண்டு வாங்கி நம்ம உள்ள வின்டர் டைமில் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். மற்ற டைமில் சம்மர் டைமில் நம்ம இங்கேயே காய போட்டுக்கலாம். ஒன்றும் தெரியாது பெருசாக. நான் சொன்ன ஸ்டாண்ட் இதுக்கு தான். அடுத்து நம்ம கிச்சன் போகலாம். அடுத்து நம்ம செஞ்சு சாப்பிடணும்னா நம்ம கிச்சன் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கிச்சன் இருக்கு. இப்போதைக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கிச்சன். இதுதான் எங்கள் ஹாஸ்டல் கிச்சன். அப்புறம் ஒரு ஃப்ளோருக்கு எப்பவுமே ரெண்டு வாஷ்ரூம் இருக்கும், இந்த சைடும் அந்த சைடும். இது நாங்கள் இருக்கிற ஃப்ளோரு. இது எங்கள் ஃப்ளோரோட எட்ஜ். எஸ், வாங்க கால் பண்ணலாம். இங்கே ஒருத்தன் தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். 3 ஃப்ளோர்லுமே ரூம்ஸுமே நல்லா இருக்கும். எஸ், கபோர்டு இருக்கும் எல்லா ரூம்லையுமே. அண்ட் ரெஸ்ட் ரூமும் 2 இருக்கும் ஒரு ஃப்ளோர். எஸ், அவ்வளோதான் எங்கள் ஹாஸ்டல். இப்போ நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன் எங்கள் ஹாஸ்டலில். என் ஃப்ரெண்டு தான். சே ஹாய். You're looking beautiful. Again, I will join the photo. Thank you. Hi. அவ்வளோதான், எங்கள் ஹாஸ்டல் இருக்கிற விஷயத்தோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். பாய், டாட்டா.